ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50யோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பை சைடில் இருந்துச்சு. அங்கேருந்து அகெயின் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷருக்கு ஏற்ற அகெயின் ஒரு 27 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து மேலே போச்சு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கேருந்து ஒரு பியரிஷ் என்குல்ஃபிங் வந்து அடித்து ப்ரீவியஸ் டே லோ கட் பண்ணதுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடட் மூவ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸு மார்க்கெட் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்கும்னு கொஞ்சம் ஒரு ஒரு 1 hour சார்ட்டில் வந்து நம்ம போய் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்க என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு சப்போர்ட் லைனை எடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி போயிட்டு அகெயின் ஒரு மூவ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணும். எதர் வந்து ஒரு 26,400க்கோ ஒரு 25,650க்கோ வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி மூவ் வந்து மேபி ஒரு நியூ இயர் வீக்கில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் நம்மளோட ஸ்கேல்பிங் மூமெண்டம் வந்து ஃபெயில் ஆகலை. ஸோ அங்கே வந்து நம்ம அசால்ட்டாக வந்து நம்ம ஒரே ஒரு ட்ரேடு தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா ஜஸ்ட்டு இந்த 953லேருந்து 10.5லே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸுக்கான மூமெண்ட் வந்து இங்கே வந்து கேப்சர் ஆயிடுச்சு. இங்கே வந்து செல் சைடு, இங்கே பை சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 23 பாயிண்ட்ஸுக்கான மூமெண்ட்டு. ஓவரால் டே கம்ப்ளீட் டேலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேலிக்கான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த 2 ட்ரேடு மட்டுமே வச்சுருந்தா நம்மளோட இந்த 25 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து ஒரு டபுள் லைக் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் வந்து அகெயின் கீழே தான் வரப்போகுது. கீழே வந்து எந்த அளவு வரலாம் நம்ம எதிர்பார்க்கலாம்னா ஒரு 25,850 வரைக்கும் வந்துட்டு ஒரு இம்பல்ஸ் ஒரு அப் மூவும் அகெயின் மறுபடியும் ஒரு இம்பல்ஸ் டவுன் மூவும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்குரிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்துட்டு 26,000 25,800. ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் நாளைக்கான கேம் இருக்க போகுது. அதை நம்ம நாளைக்கு நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணலாம்.